விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் எது நமக்கு ஆபத்தா அமையும், எது நமக்கு அதிர்ஷ்டமா எந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரியாது இல்லையா? அதை பத்தி தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாய திமிக தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியும் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எந்தெந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆபத்தாக அமையும் மாறும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதில் முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக, ஒரு தடையாக இருப்பாங்க. ஸோ அவர்கள் மூலமாக உங்களுடைய வேலை தொழிலுக்கு ஒரு பங்கம், ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து எப்போதுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை விட அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் அல்லது உங்களுடைய சீக்கிர ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்றதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்கள் குறிப்பிட்டு பெண்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை விருச்சிக ராசிக்காரங்க. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் அவங்களுடைய விஷயத்துல ஏதாவது சொத்து தகராறோ ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா கொஞ்சம் கவனத்தோடு நிற்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதை தாண்டி மிக முக்கியமாக சொல்லக்கூடியது பதவி போட்டிகள். ஒரு பதவிக்காக ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தால் ஏமாற்றம், இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இதுலலாம் கவனத்தோட இருந்துங்க. அடுத்து எந்த விஷயம் அதிர்ஷ்டமாக மாறும், எது உங்களுக்கு லக்கா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிலபுலன்கள், சொத்து, அதுவும் எம்டி நிலம், காலிமனை உங்களுக்கு பெரிய அளவு அதிர்ஷ்டமாக அமையும். திடீரென்ற விலைவாசி ரேட்டு அது உயர்ந்து உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து இளைய சகோதர சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு, உறுதுணை எப்போதுமே அவங்களோட ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க, தொடர்பு வச்சுக்கோங்க. அவங்களால பெரிதல் நன்மை உண்டு. இபி, எலக்ட்ரிக்கல், காவல்துறை, இராணுவம், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை மற்றும் நீதித்துறை. ஸோ இந்த மாதிரி துறைகளில் ப்ரொஃபஷனல் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த துறைகளில் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து அந்த துறைகளில் பணியாற்றுங்க. அது பெரிதளவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயணம், டிராவல் அப்படின்றது உங்கள் வேலை தொழிலில் உங்களுடைய ப்ரொஃபஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ். அதே போல் பூர்வீகத்தை விட வேற ஒரு ஊரில் போய் ஒரு வேலை தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவு வெற்றியை பார்க்க முடியும். அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். சரிங்களா? தவறாம இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மேலும் மிக முக்கியம் விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கும் போது பெரிதளவு வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் பெயர்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.